அடியேன் ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. நம்ம கிருஷ்ணாஷ்டகம் போன வாரம் வரைக்கும் 8 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிருக்கோம். அந்த 8வது ஸ்லோகம் திரும்ப ஒரு தரம் பார்த்துட்டு பலஸ்ருதின்னு ஒண்ணு 8 ஸ்லோகங்களுக்கு அப்புறமா 8 ஸ்லோகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பலஸ்ருதி அப்படின்னு சொல்லி அந்த 8 ஸ்லோகங்களும் சொல்றதுக்கான பலன் என்ன நமக்கு அப்படிங்கறத சொல்லக்கூடியதுதான் அந்த பலஸ்ருதிங்கிற அந்த கடைசி ஸ்லோகம். அதை இன்னைக்கு பார்த்துடலாம். அடியேன் இந்த 8வது ஸ்லோகம் போன வர்க்கத்துல பார்த்தோம். கத சப்தாகத்துல, கத சப்தாகம்னா சென்ற வாரம்னு அர்த்தம். கத சப்தாக, சப்தாக அப்படின்னா 7 நாட்களின் தொகுப்பு. சப்தனா நம்மளுக்கு 7 அப்படிங்கிற நம்பர், சங்கியா அப்படின்னு தெரியும். சங்கியானா நம்பர், எண். சப்த அஹஹ, அஹஹ அப்படிங்கிறது இங்க நாளை குறிக்கிறது. 7 நாட்களின் தொகுப்பு. சப்த கூட்டல் அஹஹ சப்தாக அப்படின்னு வருது. சப்தாகம் சப்தாகம்னு நம்ம பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம் பண்றவாழ பாகவதத்தை சப்தாகமா உபன்யாசம் பண்ணுவான்னு சொல்லுவா. சப்தாகம்னா 7 நாட்களின் தொகுப்பு. ராமாயணம் பண்றதுன்னா நவாகமா பண்றது அப்படின்னு சொல்லுவா. 9 நாட்கள், 9 நாட்கள் சேர்ந்து சொல்ற மாதிரி. அப்ப இந்த வார்த்தைகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சப்தாக, கத சப்தாகேனா சென்ற வாரம். நம்ம போன வகுப்புல கத வர்க்கே, கதனா சென்றன்னு அர்த்தம். கத, கத, மூணாவது க, முதல் த, கத, கத. கத சப்தாகே, கத வர்க்கே, போன வர்க்கத்துல இல்லைன்னா போன வாரத்துல வயம் அஷ்டம ஸ்லோகம் திருஷ்டவந்தக, திருஷ்டவந்தகன பார்த்தோம்னு அர்த்தம். இதெல்லாம் கொஞ்சம் அடுத்த லெவல் அட்வான்ஸான வார்த்தைகள் இருந்தாலும் சொல்லும் போது வெறும காதுல கேட்டுக்கோங்க. திருஷ்டவந்தக, திருஷ்டவந்தகனா பார்த்தோம். அதாவது ஆங்கிலத்துல பாஸ்ட் டென்ஸ்னு சொல்றா இல்லையா, அதனால இது வேற மாதிரி இருக்கு. திருஷ்டவந்தக பார்த்தோம் அப்படின்னு அர்த்தம். அது திரும்பவும் பார்க்கலாம். புனக பஷ்யாமஹ, புனகனா திரும்பவும், பஷ்யாமஹ பார்ப்போம், இன்னைக்கு பார்க்கலாம்னு அர்த்தம். பஷ்யாமஹனா இப்ப என்ன பண்றோமோ, நிகழ்காலம்னு தமிழ்ல சொல்றோம், ஆங்கிலத்துல பிரசன்ட் டென்ஸ். அதுல பஷ்யாமஹனா பார்க்கலாம், இப்பொழுது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இது 8வது ஸ்லோகா, ஏற்கனவே பார்த்ததுதான். படியன்னு சொல்றேன், அப்படியே மியூட்லயே இருக்கட்டும். எல்லாரும் அவ்வளவா கிரகங்கள்ல திரும்ப சொல்லுங்க. கிரகம்னா வீடு. அவ்வளவா கிரகங்கள்ல மியூட்லயே இருந்து திரும்ப சொல்லுங்க. ஆரம்பிச்சிடலாம் நம்ம. ஸ்ரீவத் சாங்கம் மஹோரஸ்கம் வனமாலா விராஜிதம் शङ्खचक्रधरं देवम् कृष्णं वन्दे जगद्गुरुम्. இன்னொரு தடவை சொல்லிடலாம். ஸ்ரீவத்சாங்கம் மஹோரஸ்கம் வனமாலா விராஜிதம் शङ्खचक्रधरं देवम् कृष्णं वन्दे जगद्गुरुम्. அஸ்து, இந்த ஸ்லோகம் எப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 இடத்துல அழுத்தம் கொடுத்து சொல்ல வேண்டிய இடங்கள். ஏன்னா அந்த 2வது எழுத்து 4வது எழுத்து இந்த எழுத்துக்கெல்லாம் பார்க்கும் போதே அதுக்கு என்ன பேருங்கிறத இன்னொரு தடவை உங்களுக்கு ஒரு திரும்ப சொல்ற மாதிரி சொல்றேன். ஏன்னா அந்த பெயர்கள்லாம் மறக்காம இருக்கிறதுக்காக. இந்த 2வது க
நாலாவது த, இந்த மாதிரி எழுத்துக்களுக்கெல்லாம் என்ன பேரு அப்படின்னா மகாபிராண அக்ஷராணி, மகாபிராணாட்சராணி. மகாபிராணக நம்மளுக்கு பிராணன், மூச்சு. இதற்கு தேவையான உள்ள இருந்து நம்ம அழுத்தம் கொடுத்து சொல்லும் போது எவ்வளவு மூச்சு விட்டு சொல்றோமோ அதனால அதுக்கு எவ்வளவு அதிகமா தேவைப்படுறதோ அதை பொறுத்து அது மகா பிராண அக்ஷராணி அப்படின்னு. இரண்டாவது எழுத்துக்கள் நான்காவது எழுத்துக்கள் வர்க்கத்துல இருக்கக்கூடிய 2 4, ரெண்டாவது க நாலாவது க, ரெண்டாவது ச நாலாவது ஜ, ரெண்டாவது ட நாலாவது ட, ரெண்டாவது த நாலாவது த, ரெண்டாவது ப நாலாவது ப. இந்த எழுத்துக்கள்லாம் மகா பிராணாட்சராணி அப்படின்னு அழைக்கப்படுறது அப்படின்னு நம்ம அதை சொல்றோம். இது சும்மா இது ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த நேரத்துல சொன்னேன். இது நம்ம முன்னாடியே பார்த்ததுதான். இப்ப இந்த ஸ்லோகம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே அவவா கிரகங்கள்ல திரும்ப திரும்ப நம்ம வர்க்கத்துக்கு அப்புறமா சொல்லி பாருங்க. இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஸ்லோகம் இந்த 8ஓட முடியறது. கிருஷ்ணாஷ்டகம் முடியறது இந்த 8 தான். ஏன்னா அது அஷ்டகம்னா 8 ஸ்லோகங்களின் தொகுப்பு. இங்கே இது முடிஞ்சுடுறது. அப்ப இதுக்கு அப்புறமா இந்த ஸ்லோகத்தை சொல்றதுனால சொல்றவாளுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறதா இந்த கடைசியா கொடுத்திருக்கிற ஒரு பின்பகுதி, இந்த ஸ்லோகத்தோட பின்பகுதின்னு எடுத்துக்கலாம். படி இதை சொல்றேன், எல்லாரும் திரும்ப சொல்லலாம். 2 தடவை மியூட்லயே இருந்து சொல்லுங்க எப்பவும் போல. கிருஷ்ணாஷ்டகமிதம் புண்ணியம் இன்னொரு தடவை அதையே சொல்றேன். கிருஷ்ணாஷ்டகமிதம் புண்ணியம் பிராதருத்தாய யஃப் படேத் பிராதருத்தாய யஃப் படேத். இந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா பிராத்தஹ கூட்டல் உத்தாய, அது சேர்ந்து வரும்போது அந்த ராங்கிற ஒரு எழுத்து எங்க இருந்தோ வந்து சேர்ந்துக்கிறது. அது கூட இதெல்லாம் நம்ம சந்தின்னு சொல்லுவோம். இது பின்னாடி பார்க்க போற கிராமர், அதாவது இலக்கண குறிப்புகள்னு தெரிஞ்சுக்கலாம். பிராத்தஹ உத்தாய பிராத்தருத்தாய யஃப் படேத். திரும்பவும் இந்த பாதத்தை சொல்றேன். பிராத்தருத்தாய யஃப் படேத். கோட்டி ஜன்ம கிருதம் பாபம் இன்னொரு தடவை சொல்றேன். இது கோட்டி ஜன்ம கிருதம் பாபம். இந்த மாதிரி வார்த்தைகள் சம்ஸ்கிருதத்துல ஓரளவுக்கு எளிமையான வார்த்தைகள் படிக்கும் போதே நம்மளுக்கு சில வார்த்தைகளோட அர்த்தம் தெரியலாம். இன்னொரு தடவை சொல்றேன். கோட்டி ஜன்ம கிருதம் பாபம் ஸ்மரணேன வினஷ்யதி. கடைசி பாதம் இன்னொரு தடவை சொல்றேன். ஸ்மரணேன வினஷ்யதி, ஸ்மரணேன வினஷ்யதி. அடியன் இன்னொரு தடவை அது பார்க்கலாம் முதல்ல இருந்து. கிருஷ்ணாஷ்டகமிதம் புண்ணியம் பிராதருத்தாய யஃப் படேத். கோட்டி ஜன்ம கிருதம் பாபம் ஸ்மரணேன வினஷ்யதி. இதோட அர்த்தம் பார்க்கலாம். அர்த்தஹ
கிருஷ்ணாஷ்டகம் இதம் புண்ணியம். இதம்னா இந்த, இதை அப்படின்னு அர்த்தம். இந்த கிருஷ்ணாஷ்டகத்தை புண்ணியத்தை தரக்கூடியதை, புண்ணியம் அப்படிங்கிறது புண்ணியத்தை தரக்கூடியதை பிராத்தஹ உத்தாய, ஏற்கனவே சொன்னேன் 2 வார்த்தை சேர்ந்திருக்குன்னு. பிராத்தஹ கூட்டல் உத்தாய, பிராத்தர் உத்தாய. பிராத்தஹனா காலை வேளை, பிராத்தஹ அப்படிங்கிறது அதிகாலை வேளை. உத்தாயனா எழுந்து, எழுந்திருந்து அப்படின்னு அர்த்தம். உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்தன்னு சுப்பிரபாதத்துல வருது இல்லையா, அந்த உத்திஷ்டவை வேற மாதிரி மாத்தினா உத்தாய அப்படின்னு வரும். அப்படின்னா எழுந்திருக்கிறது, காலையில் எழுந்திருக்கிறோம் இல்லையா, அது உத்தாய. பிராத்தஹ உத்தாய யஹா படேத். தனியா சொல்லும் போது இது யஹா, வார்த்தைகளுக்கு மத்தியில சேர்ந்து வரும்போது அடுத்த வார்த்தை பால தொடங்கினா அந்த பாக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விசர்க்கம். நல்லா பாருங்க, நான் இங்க எப்படி எழுதியிருக்கேன்னு. பாக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விசர்க்கமானது ஆங்கில லெட்டர் எஃப் போல சவுண்ட் வரும். எஃப் பட்டேட். யா இங்க ஏற்கனவே யா இருக்கு, யா பக்கத்துல எஃப் போட்டா ஆங்கிலத்தை YAF போடுற மாதிரி இதை நம்ம உச்சரிக்கணும். எஃப் பட்டேத். பிராத்தர் உத்தாய எஃப் பட்டேத். காலையில் எழுந்திருந்து, அதிகாலை எழுந்திருந்து யார் படிக்கிறானோ, எவன் படிக்கிறானோ. எஃப் பட்டேத்னா எவன் படிக்கிறானோ அவனுக்கு கோடி ஜென்மம் செய்த பாபம், கிருத்தம்னா செய்த, கோடி கோடி ஜென்மங்களாக, எத்தனையோ அனந்த கோடி ஜென்மங்களாக எத்தனை பிறவிகள் நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அந்த கணக்கு. இப்ப இந்த பிறவியில அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, அது பகவானுக்கு தெரியும். அதனால அப்படி எத்தனை இருக்கு கணக்குல அடங்காததுங்கிறது நமக்கு தெரியாது. இருந்தாலும் கூட அதை நினைச்சு பார்த்து நம்ம எத்தனை விதமான பிறவிகள் எடுத்து என்ன விதமான பாவங்கள் பண்ணோம் அதை நினைச்சு பயப்படுறோம், பயப்படலை அப்படிங்கிறது இங்க விஷயம் இல்ல. ஆனா அதை பத்தி அவ இங்க சொல்லல. நம்ம ஆனா பாவத்துக்கு அஞ்சணும் அப்படின்னு சொல்லிருக்கு. பாவம் பண்றது ஒரு விஷயம், தப்பு பண்றேன் அப்படின்னு வருந்தணும். அதான் பశ్చాத்தாபப்படுறதுன்னு சொல்லி, இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி வருந்திட்டு இனிமேல் அந்த தவற பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம். சங்கல்பகான சம்ஸ்கிருதத்துல நினைக்கிறது, ஒரு முடிவை எடுக்கிறது, ஒரு ஸ்திரமான முடிவை எடுக்கிறது. அதாவது சங்கல்பம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பித்ரு காரியங்கள்லாம் பண்ணும்போதோ இல்ல நல்ல விஷயங்களுக்காக, நம்ம எதுவும் அபர காரியம்னு சொல்றோம் பித்ரு காரியங்களை, அதை தவிர சுபமான காரியங்கள் பண்ணும்போதும் நம்ம ஆத்ம ஹோமங்கள் அப்படின்னு சொல்றோம். அதெல்லாம் பண்ணச்சே சங்கல்பம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றான். சங்கல்பம் பண்ணிக்கோங்கன்னா நினைச்சுக்கிறது, நல்ல விஷயங்களை மனசுல நினைச்சுக்கிறது, இதை இப்படி பண்ண போறேன் அப்படின்னு உறுதிமொழின்னு சொல்றோம் இல்லையா தமிழ்ல, அதுதான் சங்கல்பகா சம்ஸ்கிருதத்துல. இப்ப பிரதம மந்திரியா ஒருத்தர் இருக்கார், அவர் பதவி ஏத்துக்க போறார் அப்படின்னா சங்கல்பம் பண்ணிக்கிறது தான். அந்த பதவி ஏற்புன்னு சொல்றோமே அது அந்த சத்திய பிரமாணம் அப்படின்னு சொல்லுவார்ல, அது இன்னொரு வார்த்தை சங்கல்பகா. மனசுல ஸ்திரமான ஒரு முடிவை எடுக்கிறது சங்கல்பம்னு பேரு. நம்ம புத்தாண்டெல்லாம் ஆரம்பிக்கிறதுனா எல்லாரும் ஆங்கிலத்துல இப்பெல்லாம் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்றான். நியூ இயர் ரெசல்யூஷன், புத்தாண்டுக்கு என்ன புதுசா பண்ண போறோம், இந்த வருஷத்துல இருந்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும், முதல்லயே முடிவு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அது சம்ஸ்கிருதத்துல இதுக்கு என்ன வார்த்தை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா, இதுக்கு சங்கல்பகான்னு பேரு. இப்ப நம்ம அதுதான் நம்ம இனிமேல் பண்ண மாட்டோம் பாப்பம் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கணும் மனசுல, தெரிஞ்சு பண்ணக்கூடாது பாப்பத்தை. ஆனா ஏற்கனவே பண்ணிருக்கிற பாப்பத்துக்கு நம்ம இப்ப வருந்துறோம் அப்படின்னா பெருமாளோட கருணை எப்படி இருக்குன்னா அதெல்லாம் நம்மளுக்கு காணாம போக பண்ணிடுற. எத்தனை ஆயிரமா கோடி கோடியா பண்ணியிருந்தாலும் அந்த கம்பாரிசனை பாருங்க, எப்படி கம்பாரிசன் பண்றா. கம்பேர் பண்றது எப்படின்னா, கோடி ஜென்மம் பண்ணிருக்கலாம் பாவம், அது அடங்காது, கணக்கிலேயே அடங்காது. ஆனா இந்த சின்ன ஸ்லோகமான கிருஷ்ணாஷ்டகத்தை சொன்னா அத்தனை கணக்கில் அடங்காத பாவங்கள் போறதுன்னு இங்க இதோட பலஸ்ருதி சொல்றா. பலன், இந்த ஸ்லோகத்தை சொல்லக்கூடிய பலன்னு சொல்றா. அப்போ அவ்வளவு ஒரு சின்ன ஸ்லோகம், ஆனா ரொம்ப உத்தமமான ஸ்லோகம் இது. அதனாலதான் எப்பவுமே நிறைய பேருக்கு வர்க்கங்கள் தொடங்கும் போது அடியன் இந்த ஸ்லோகத்தை எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடித்தமானது. ஏன்னா எளிமையா இருக்கு, நம்ம ஆத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம் இந்த ஸ்லோகம். அது மட்டும் இல்ல, இது சொல்றதுனால இப்ப தினம் நம்ம எப்படி ஒரு
ஸ்ரீராம ராம ராமேத்தி சொன்னா சஹஸ்ரநாமம் சொன்னதுக்கு துல்லியம் அப்படின்னு சொல்றா இல்லையா? சஹஸ்ரநாமத்துக்கு நடுவுல வருது, கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. அதே மாதிரி இந்த சின்ன ஸ்லோகம் சொல்றதுனால நம்ம கோடி ஜென்ம கிருத்தம் பாப்பம் போறதுன்னா என்ன ஆகும்? ஏன் பாப்பம் போனோம்? சரணாகதி பண்ணிட்டோம், ஆச்சாரிய சம்பந்தம் எடுத்துட்டோம், நம்மளுக்கு பாவம்ங்கிறது ஒரு விஷயமா? அதெல்லாம் நம்ம கணக்குல பண்ணணுமா? பிரபன்னன்னு சொல்லுவோம், நம்மள பிரபன்னன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். பிரபன்னன்னா ஆச்சாரியனோட சம்பந்தம், திருவடி சம்பந்தம் இருக்கிறவா பிரபன்னன். சமாஸ்ரயணம் பண்ணிட்டு ஆச்சாரிய சம்பந்தம் எடுத்துக்கிறவா பிரபன்னன்னு சொல்றோம். பிரபன்னனுக்கு பாவ கணக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் நம்ம இனிமேல் பாவம் பண்ணக்கூடாது. அதை பார்த்தா பெருமாள் மனசு வருந்துறார். இவன் பிரபன்னனா இருக்கான், ஆனா பண்றானே பாப்பம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்காக அவர் மனசு வருந்துறார். பெருமாள் கவலைப்படுறார். ஏன்னா அவரோட குழந்தை நம்மள நினைச்சுக்கிறார். அப்ப நம்ம பாபம் பண்ணும்போது அவருக்கு அது வருத்தத்தை தருது. அதனால இனிமேலும் பாப்பம் பண்ணக்கூடாது. இதுவரைக்கும் பண்ணதை எப்படி தொலைகிறது? இந்த கிருஷ்ணாஷ்டகம் சொல்லும் போது தொலைகிறது. இந்த ஸ்லோகத்துக்கு அப்படி ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கறான். அது மட்டும் இல்ல, சொல்றது கூட இல்ல, ஸ்மரணேன வினஷ்யத்தின் கடைசியில சொல்றான். ஸ்மரணம்னா மனசால நினைச்சா கூட, கிருஷ்ணாஷ்டகம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு, அதுல இந்த 8 ஸ்லோகங்களை சொல்றேன்னு சொல்லி மனசுக்குள்ள இந்த ருக்மிணி கேலி சம்யுக்தம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்லோகத்தை சொல்லும் போது அவனை பத்தி நினைச்சு சொல்றோம் இல்லையா? கிருஷ்ணனை நினைச்சு. பாகவதத்துல கூட சொல்றா, கிருஷ்ணன் பிறந்தான்னு யார் நினைக்கிறாளோ அவளுக்கு இனிமேல் பிறவியே கிடையாது அப்படின்னு சொல்றான். ஏன்னா அப்பேற்பட்ட பர தேவதையான பெருமாள் கீழே நம்மளுக்காக எளிமையா பிறந்திருக்கார், கஷ்டங்களை அவரும் சகிச்சுட்டு பிறந்திருக்காருங்கிறத நினைச்சு நினைச்சு பார்த்து யார் உருகிறாளோ, அந்த பாவம் யாருகிட்ட இருக்கோ பெருமாள் நினைச்சு, அவளுக்கு இனிமேல் பிறவியே கிடையாது, இதுதான் கடைசி பிறவி, மோட்சத்தை இதோட அவன் அடையறான் அப்படின்னு சொல்லி பாகவதம் சொல்றது. அதே மாதிரி இங்க கோடி ஜென்ம கிருத்தம் பாப்பம் இந்த ஸ்லோகத்தை நினைக்கிறதுனால நாசமாறுது. வினஷ்யத்தினா நாசம்னு நம்ம தமிழ்ல நாசம்னு சொல்றதுதான் சம்ஸ்கிருதத்துல நாசகா. வினஷ்யத்தினா அழிகிறது, அந்த பாபங்கள் அனைத்தும் அழிகிறது. அது எவ்வளோன்னு கணக்கு இல்ல. ஆனா இந்த சின்ன ஸ்லோகம் அதுக்கும் இதுக்கும் எப்படி பாருங்க, மலைக்கும் மடுவுக்கும் சொல்லுவா இல்லையா பழமொழியில, மலை எங்க இருக்கு மடு எங்க இருக்கு, அது ரெண்டுத்துக்கும் ஏணி வச்ச மாதிரி சொல்லுவா. அதே மாதிரி பாவம் கோடி ஜென்மமா இருக்கலாம், ஆனா ஸ்லோகம் இந்த சின்ன ஸ்லோகத்தை சொல்லும் போது அதெல்லாம் தொலையிறது அப்படின்றதுதான் இதோட அந்த பலஸ்ருதி. ரொம்ப உத்தமமான ஒரு பலஸ்ருதி, உத்தம ஸ்லோகா. இந்த ஸ்லோக தொகுப்பு ரொம்ப உத்தமமானது. இன்னொரு தரம் இதை அடியேன் சொல்றேன், கவனிச்சுட்டு சொல்லுங்க. கிருஷ்ணாஷ்டகமிதம் புண்ணியம் பிராதருத்தாய யஃ படேத் கோடி ஜன்ம கிருதம் பாபம் ஸ்மரணேன வினஷ்யதி. அஸ்து, உத்தமம். இன்னைக்கு நம்ம ஸ்லோகத்திலே கொஞ்சம் நேரம் எடுத்துட்டோம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமா உத்தமமா சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு அடிய நினைச்சதுனால நம்ம இன்னைக்கு இந்த நேரம் எடுத்துட்டோம். திரும்ப இத அடுத்த வாரம் பார்க்கும்போது மொத்தமா எல்லா ஸ்லோகங்களையும் சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ற மாதிரி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த வாரத்துல இருந்து அடுத்த வேற ஸ்லோகங்களுக்கு நம்ம போலாம். இதோட இந்த கிருஷ்ணாஷ்டகம் அப்படிங்கிற ஸ்லோகம் பூர்த்தியாருது, முடியறது. உத்தமம். நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய பாடத்தை பார்க்கலாம். அத்யதன பாடம் பஷ்யாமஹ. அத்யதன அப்படின்னா இன்றைய, இன்னைக்கு உடைய, இன்னிதோடது அப்படின்னு நம்ம பேச்சு வழக்குல சொல்றோம். இன்னைக்கோடது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அத்யதன. அத்யனா இன்னைக்கு, அவ்வளவுதான். அத்யத்தன, அந்த தனனா இன்றையது, இன்னைக்கோடது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அத்யதன. பாடம் பஷ்யாமஹா, பாடத்தை பார்ப்போம். அஸ்து. நிறைய பேர் அப்புறமா ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்புறமா தான் நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்க மாதிரி இருக்கு. தயவுசெய்து வர்க்கத்துக்கு கரெக்டா 6 மணிக்கு நம்ம ஜாயின் பண்ற மாதிரி பாத்துக்கலாம். அடியன் இது சொல்லணும்னு நினைக்கல, ஆனா என்னன்னா அந்த 5 நிமிஷத்தை நம்ம கொஞ்சம் முன்னாடியே தொடங்கலாம். அந்த 5 நிமிஷத்துல என்ன பாட்டம் பார்க்க முடியுமோ அது பார்க்கலாம்.
உன்னோட வகுப்பு 1 மணி நேரத்துக்குள்ள எவ்வளவு பார்க்க முடியுமோ அது பார்க்கலாம். அதுக்காக தான் சொல்றேன், வேற ஒண்ணு அடியன். இப்ப நம்ம போன வர்க்கத்துல பார்த்தது இந்த கிராமர் விஷயங்கள், வியாக்கரண விஷயங்கள்லாம் பார்த்தோம். வியாக்கரண விஷயாணி அப்படின்னு சொல்லலாம், விஷயங்கள் பார்த்தோம். வெறும் அது காமிக்கிறேன், திரும்ப சொல்ல போறது இல்ல. இந்த வார்த்தைகளா என்னென்ன அப்படிங்கறத போன வாரத்துல பார்த்தோம். இதுக்கு அர்த்தங்கள் தமிழ்ல பக்கத்துல எழுதினேன். ஆங்கிலம் படிக்க ஈஸியா இருக்கிறவா அதுல படிச்சுக்கோங்க, தமிழ் தெரியறவா அதுல படிச்சுக்கோங்க. அப்புறம் இதையும் நம்ம பார்த்தோம். ஒரு வியாக்கரணம் அப்படின்னு சொன்னா ஒரு மொழிய பேசுறதுக்கான ஒரு வாக்கியம் உருவாகிறது இல்லையா, அப்படிதானே மொழி உருவாகிறது. அந்த வாக்கியத்துல என்னென்னலாம் இருக்கலாம் அப்படிங்கறதா இந்த பக்கத்துல இந்த பேஜ்ல நம்ம பார்த்தது. நாமபதம், கிரியாபதம், கர்த்திருபதம், கர்மபதம், விசேஷணம், கிரியா விசேஷணம், சர்வநாம சப்தா. இதோட அர்த்தங்கள் என்ன, இந்த வார்த்தையெல்லாம் எப்படி பிரயோகமாறுது, இத பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனை போன வகுப்புல சொன்னேன். அந்த ரெக்கார்டிங் கேட்டு தயவு செய்து எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கோங்க. நான் திரும்ப ஒரு விஷயமும் நம்ம ஒரு வகுப்புல சொன்னா அடுத்தது கொஞ்சம் வேகமா போக முடியாது, அதுக்காக தான் அடியனிட்டி சொல்றேன். அதனால தயவு செய்து ரெக்கார்டிங் கேளுங்க. அடுத்தது இதுவும் பார்த்துட்டோம். ஸ்வரங்களோட டைப், ஸ்வராகான்னு நம்மளுக்கு தெரியும். உயிரெழுத்துக்கள் அதோட டைப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஹ்ரஸ்வஸ்வரஹ, தீர்க்கஸ்வரஹ. அதில் கீழே என்னென்ன வார்த்தைகள்லாம் வருதுங்கிறத கீழே கொடுத்துருக்கு, அதுவும் பார்க்கலாம். அப்புறம் அந்த புருஷாகா, புருஷாகனா ஒரு பேசும்போது பேசுறவா, எதிரில் இருக்கிறவா, இவா 2 பேர் தவிர இருக்கிற மத்த எல்லாரும், இவாளதான் நம்ம ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்றோம். சம்ஸ்கிருதம் பொறுத்த வரைக்கும் தேர்ட், செகண்ட், ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஆர்டர் மாத்தி வரும். பிரதம புருஷகான்னு சொன்னா 3வது மனிதன், தேர்ட் பர்சன். மத்தியம புருஷா செகண்ட் பர்சன், உத்தம புருஷா ஃபர்ஸ்ட் பர்சன். இந்த ஆர்டர்ல இருக்கும். ஆர்டர் எப்பவுமே இப்படிதான் இருக்கும், இதே வரிசையில தான் இருக்கும், வரிசை மாறாது. 1 2 3ன்னு வராது, 3 2 1 அப்படி வரும். அப்புறம் பிராதிபதிகம், இதுதான் நம்ம பார்க்கணும். பிராதிபதிகம், பிராதிபதிகம், பிராதிபதிகம்னா ஒரு பெயர் சொல்லுக்கு ஆணி வேறா இருக்கக்கூடிய அந்த வார்த்தைய நம்ம பிராதிபதிகம். பெயர் சொல்லுனா நவுன். இப்ப ராமஹான்னு இருந்தா ராமஹான்றது ஒரு சப்தா, நாமபதம், நாமபதம்னு சொல்லலாம், சப்தஹான்னு சொல்லலாம், நவுன். இதுக்கு பிராதிபதிகம் என்னவா இருக்கும், பிராதிபதிகம்னா ரூட் வேர்டு என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த விசர்க்கத்தை எடுத்துட்டு அந்த விசர்க்கம் இல்லாம சொன்னா அதுதான் அதோடைய ரூட் வேர்டு, ராம சப்தஹ. ஆனா பிரயோகத்துல வரும்போது ராமஹ அத பிரயோகம் பண்ணுவோம். ராம சப்தஹ எங்க வரும் அப்படின்னா வார்த்தைகள் அடுத்தடுத்த வார்த்தைகளோட சேர்த்து சொல்லும் போது. இப்ப அடியன் சொன்ன எக்ஸாம்பிள் தான். ராம சப்தஹ அப்படின்னா இது 2 வார்த்தையோட கலவை. சமாசகான்னு பேர் இருக்கு சம்ஸ்கிருதத்துல. சமாசகனா ஆங்கிலத்துல காம்பவுண்ட் வேர்டு அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா 2 வார்த்தைகள் சேர்ந்து ஒரு வார்த்தையா நம்ம சொல்லும் போது, இப்ப காக்கி சட்டை எப்படி இருக்கு, காக்கிங்கிற வார்த்தையும் சட்டைங்கிற வார்த்தையும் சேர்ந்து இருக்கு. சேர்ந்து இருக்கக்கூடிய வார்த்தைகள் அத நம்ம ஆங்கிலத்துல காம்பவுண்ட் வேர்ட்ஸ்ன்னு சொல்றோம். சமஸ்கிருதத்துல இத நம்ம சமாசக அப்படின்னு ஒரு இலக்கணம், ஒரு கிராமர்ல ஒரு வார்த்தை சமாசக. ஏற்கனவே சந்திஹி அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். சந்திஹி 2 வார்த்தைகள் சேரும்போது இந்த கடைசி எழுத்து எப்படி மாறுறதுங்கிறது சந்திஹி. சமாசகா எப்படின்னா அந்த கடைசி எழுத்து அதோட அந்த பிராதிபதிகத்தை மாத்தி எடுத்துக்கும். இப்ப ராமஹ சப்தஹ 2 வார்த்தை, ராமஹ என்னும் வார்த்தை, ராமஹ கூட்டல் சப்தஹ, இதை சேர்க்கும் போது அந்த விசர்க்கம் கடைசியில இருக்கிற அந்த 2 டாட் போயிட்டு ராம சப்தஹான்னு சொல்லும் போது அந்த ராமஹான்ற வார்த்தையோட ரூட் வேர்டை எடுத்துக்கிறோம். ரூட்னா அதுல இருந்து தான் இது வந்தது, ராமல இருந்து ராமஹ வந்தது. எதுல இருந்து வந்தது அப்படிங்கறதான் நம்ம ஆங்கிலத்துல ரூட்னு சொல்றோம். தமிழ்ல அதுக்கு ஆணி வேறா இருக்கக்கூடிய வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். இத சம்ஸ்கிருதத்துல பிராதிபதிகம்னு சொல்றோம். தாத்துங்கிறது ரூட் வேர்ட் ஆஃப் அ வேர்ப் நீங்க எழுதியிருக்கு. அதாவது ஒரு வினை சொல்லுக்கு ரூட்டா இருக்கக்கூடியது, வேறா இருக்கக்கூடியது.
சோர்ஸ்ன்னு கூட நம்ம ஆங்கிலத்துல சொல்லலாம். இதோட சோர்ஸ் இது அப்படின்னு சொல்றோம். தாத்து, தாத்துஹு அப்படின்னு வரணும். அந்த தாத்துஹு வேர்புக்கு சோர்ஸ், வினைச்சொல்லுக்கு இருக்கக்கூடிய ஆணி வேறான வார்த்தை அப்படின்னு சொல்லலாம் தாத்துஹு. இதெல்லாம் என்னங்கிறது நம்ம படிக்கும்போது திரும்பவும் வருவோம். ஆனா அந்த பேரை இப்ப பரிச்சயமாக்கிக்கோங்க, அதுக்காக தான் சொல்றேன். இங்க எப்படி பெயர் சொல்ல ராமஹான்னு எழுதினேன் இல்லையா, வினைச்சொல்லுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன், ஒரு உதாரணம். படதி, படதிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? நம்ம யோசிக்கலாம், கெஸ் பண்ணலாம், யூகிக்க முடியும். படதினா என்ன இருக்கும்னு யூகிக்கலாம். படித்தல், படிக்கிறான். ஆமா, படிக்கிறான் அப்படிங்கறதுதான் சமஸ்கிருதத்துல படதின்னு சொல்றோம். படதி, படிக்கிறான். இந்த படதிங்கிறது வினைச்சொல், வேர்ப். இதுக்கு தாது, ரூட் வேர்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா பட். அதாவது அந்த வார்த்தையில ஒரு பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த வார்த்தையோட ஒரு பகுதியை மட்டும் எடுத்து கடைசி சில விஷயங்களை விட்டுட்டு அதை எழுதுறோம் இல்லையா, அதுதான் அதோட தாது அப்படின்னு சொல்றோம். பட் தாத்துஹு. பட் தாத்துஹு அப்படிங்கிறது படதிங்கிற வேர்ப், கிரியாபதம். அத போன வகுப்புலதான் வேர்புக்கு என்னன்னு பார்த்தோம். வினைச்சொல்லுக்கு உபயோகப்படுத்துற வார்த்தை இது ஆமா, இங்க நம்ம கிரியாபதம்னு பார்க்கல, கிரியா விசேஷணத்தை பத்தி பார்த்திருக்கோம். இதே இடத்துல இதையும் தெரிஞ்சுக்கலாம். கிரியாபதம் அப்படின்னா வேர்ப்னு நம்ம தமிழ்ல, ஆங்கிலத்துல சொல்லக்கூடியது, தமிழ்ல வினைச்சொல். கிரியா பதம், வினை சொல். அப்படியே அழகா அது பிரிஞ்சு இருக்கு. கிரியானா வினை, பதம்னா சொல். கிரியா பதம். நாம பதம்னு சொன்னா பெயர் சொல், நவுன், நாம பதம். கிரியா பதம்ங்கிறது வினைச்சொல். கிரியாபதத்துக்கு எது ரூட் அப்படின்னா தாத்துஹு. நாம பதத்துக்கு எது ரூட் அப்படின்னு கேட்டா பிராதிபதிகம். கிரியாபதம்னா வினை, வினைச்சொல், ஒரு செயல் செய்யறோம் இல்லையா, அது ஆங்கிலத்துல வேர்ப். இது பெயர் சொல், நாமபதம், ஆங்கிலத்துல நவுன்னு சொல்றோம். கிரியாபதத்துக்கு ஆணிவேரா இருக்கக்கூடியது தாத்துஹு. இந்த இடத்துல தாத்துன்னு தான் எழுதியிருக்கேன். இது தாத்துவா தாத்துஹுவா அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் வரலாம். அந்த வார்த்தைக்கே பாருங்க, தாத்துஹுங்கிறதே ஒரு பெயர் சொல் தான். அது ஒன்னத்தோட பேரு. எதோட பேரு? கிரியாபதத்தோட வேறா இருக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு பெயர் தாத்துஹு. இதுக்கே ஒரு வேர் இருக்கு, அதுதான் தாத்துங்கிறது. இந்த வார்த்தைக்கு ஒரு வேறான வார்த்தை வெறும் தாத்துன்னு எழுதியிருக்கேன். இந்த விசர்க்கம் இல்லாம போடும்போது அது அதோட வேர் சொல் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரிதான் இங்கேயும் பிராதிபதிகஹ, அகாராந்தகா புல்லிங்கஹான்னு வரணும். இது பிராதிபதிகஹ, பிராதிபதிக்க அப்படின்னு நீங்க எழுதியிருக்கேன். அதுவும் பார்த்தா அதோட பிராதிபதிகன்ற வார்த்தைக்கு பிராதிபதிகம் அது. இது ஒரு வகுப்புல எடுத்த உடனே இது எனக்கு தெளிவா புரியல அப்படின்னு நினைக்க வேண்டாம். திரும்ப திரும்ப இதை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு இது பரிச்சயமாக ஆரம்பிக்கும். இதுதான் முதல் தடவை நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அப்ப இப்பவே எனக்கு இது மனப்பாடம் ஆகல, இப்பவே எனக்கு இதை பத்தி ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லாம நம்ம இத மேலும் மேலும் கத்துக்கும் போது புரிஞ்சுக்கலாம். அப்ப பிராதிபதிக்க ராமஹாங்கிற வார்த்தைக்கு ராம அப்படிங்கிற வார்த்தை, தாதுஹு படதி அப்படிங்கிற வார்த்தைக்கு பட் அப்படிங்கிற ஒரு பகுதி, அதுதான் தாதுஹு. இதுதான் இதுக்கு உதாரணங்கள், எக்ஸாம்பிள். உதாரணானி, இத ஷார்ட் ஃபார்ம்ல உதான்னு போட்டுக்கலாம். உதான்னு போட்டா உதாரணானி, உதாரணம், எடுத்துக்காட்டு, எக்ஸாம்பிள். இது புரிஞ்சிருக்குன்னா அடுத்தது நம்ம போயிடலாம். இது நம்ம முன்னாடியே பார்த்தது. புல்லிங்கஹா, ஸ்ரீலிங்கஹா, நபும்சகலிங்கஹா, இந்த வார்த்தைகளை பார்த்தோம். போன வாரம் இந்த பிராதிபதிகாக தாதுஹு ரொம்ப டீட்டெயிலா சொல்லலன்னு சொல்லி அடியன் இப்ப திரும்ப சொல்லியிருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த அடுத்த பக்கம் போன வாரமே கொஞ்சம் பார்த்தோம். இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். இந்த எழுத்து, இந்த வார்த்தையில கூட எப்படி இந்த எழுத்து வருதுன்னு எல்லாரும் சந்தேகம் கேட்டீங்க இல்லையா.
புல்லிங்க அப்படின்னு உச்சரிக்கிறோம். அதை புல்லிங்க அப்படின்னு உச்சரிக்கும் போது எப்படி வித்தியாசமா இருக்குன்றத நீங்க கவனிக்க முடியும், கேட்டு கவனிக்கலாம். புல்லிங்க எப்படி மூக்கு வழியா அந்த எழுத்து வருதுன்னு பாருங்க. அதுக்கு ஒரு அழகு, அவ்வளவுதான். அதோட தனித்துவம், அந்த எழுத்தோட தனித்துவம் அது அவ்வளவு அழகா இருக்குது. அந்த சந்திர பிந்துன்னு சொல்றோம், மேல சந்திர பிறை, சந்திரனோட பிறை மாதிரி போடுறோம். இந்த எழுத்து இந்த குறியீடு அடிக்கடிலாம் வராது. ஒரு சில ரொம்ப சொல்பமான வார்த்தைகள்ல வரக்கூடிய இந்த குறியீடு இது சந்திர பிந்து. அதுக்கு ரொம்ப அரையான உச்சரிப்பு, பாதிதான் உச்சரிப்பு, புல்லிங்க அப்படின்னு சொல்றோம். ஸ்திரீலிங்க அதுவும் அப்படிதான். அந்த எழுத்து போன வாரம் தெளிவா இல்லைன்னு சொன்னா சாவ பாதி போட்டுட்டு திராவ அதுல இருந்து ஓட்ட வச்சுட்டு அதுக்கு ஈங்கிறதுக்கு எப்படி குறியீடு போடுவோமோ அந்த மாதிரி போடுறோம். ஸ்திரீலிங்க பெண் பால். இதுக்கு உதாரணமா இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் வார்த்தைகள்லாம் கீழே இருக்கு. சீதா, நாசிகா, இது ஆகாராந்தமா இருக்கு, ஆகாரத்துல முடியக்கூடியது. இத தவிர ஈகாராந்தங்கள் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. இது ஒரு சில உதாரணம் தான், இன்னும் நிறைய இருக்கு, எண்ணிலடங்காத வார்த்தைகள் இருக்கு. அடுத்தது மூணாவது நபும்சகலிங்க. நபும்சக, ந அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். பும்சகம்னா அந்த புல்லிங்கத்தை குறிக்கிறது, புல்லிங்கமா இல்லாதவை. ந பும்சகம் அதான் அதோட வார்த்தையோட அர்த்தம். அபும்சகலிங்க இம்ல முடியக்கூடிய வார்த்தைகள். ஆனா இதுக்கு பிராதிபதிகம் ரூட் வேர்டு எப்படி இருக்கும் நபும்சகலிங்க வார்த்தைகளுக்குன்னு பார்த்தா, இப்ப பலம்னு ஒரு உதாரணம், இல்ல முகம்னு எடுத்துனா இதோட ரூட் வேர்டு அதான் இப்ப பார்த்தோம் போன பேஜ்ல. பிராதிபதிகம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா முக சப்தஹ அப்படின்னு சொல்லுவோம். முக சப்தஹ இதுல ஒரு பாட்டு தான் வருது, இம் இல்லாம சொல்றோம். அதனால இந்த பிராதிபதிகத்தை வச்சுதான் அந்தம், எண்டிங் கண்டுபிடிக்கணும். அந்தம் அந்தஹனா எண்டிங் லெட்டர். அந்த எண்டிங்ல இது க இருக்கு இல்லையா, கடைசி எழுத்து, காவை பிரிச்சு பார்க்கணும், இக்கு கூட்டல் ஆ. அதனால இதுவும் பார்த்தா அகாராந்தஹ நபும்சகலிங்கஹ முக சப்தஹ அப்படின்னு சொல்லிட்டு எழுதும் போது முகம்னு முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் எழுதும்போது. அப்ப பிராதிபதிகம்ங்கிறது வேற, முதல்ல எழுதக்கூடிய அந்த மெயினான வார்த்தைங்கிறது வேற. அது ஒரு பகுதி, அந்த பகுதியில இருந்து முழுசா அந்த வார்த்தையை நம்ம உருவாக்குறோம். முகால இருந்து முகம் வந்தது அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும். படியன் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் போன வகுப்புல பார்த்ததுல இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா ஒரு நிமிஷம் கேளுங்க, கொஞ்சம் சீக்கிரமா எல்லாரும். ரூட் வேர்ட், அதாவது வினைச்சொல் பெயர் சொல், இந்த ரூட் ஆஃப் த நவுன், அது கொஞ்சம் விளக்குறீங்களா மறுபடியும்? ஒன்னும் இல்லம்மா, ரூட்டுங்கிறது என்னன்னா, இப்ப மரம் செடி கொடிக்கெல்லாம் ரூட்னா நம்ம ஆங்கிலத்துல எதை சொல்றோம், வேருன்னு சொல்றோம் இல்லையா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வேருங்கிறது மொத்த செடி மரமா இல்ல அதுல ஒரு பகுதியா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா அது ஒரு பகுதி தான் இல்லையா. அதே மாதிரி இது ஒரு முழு வார்த்தையோட ஒரு பகுதிய நம்ம இந்த பிராதிபதிகம் தாத்து அப்படின்லாம் சொல்றோம். அப்ப ராமஹ அப்படிங்கிற முழு வார்த்தையில இந்த அஹாவை எடுத்துடணும். அது இல்லாம அதை சொன்னோம்னா அது அதோட வேறான சொல், வேர் வார்த்தை, ரூட் வேர்டு ராம, அவ்வளவுதான் போடணும். விசர்க்கம் போடாம போட்டா அது பிராதிபதிகம். பெயர் சொல்லுக்கு இருக்கக்கூடிய ரூட் வேர்ட பிராதிபதிகம்னு சொல்றோம். பெயர் சொல்னா எதோட பேர் வேணா இருக்கலாம். பெயர் சொல்னா என்ன, நம்ம திருப்பி கேள்வி கேட்க ஆரம்பிச்சா அது நம்மளுக்கே கேள்வி கேட்டு பாத்துக்கணும். எதெல்லாம் நம்ம கண்ணால பாக்குறோமோ, பொருட்களோ, இடங்களின் பெயர்கள், மனிதர்களின் பெயர்கள், இது இலக்கணத்துல திருப்பி போனோம்னா பெயர் சொல் எத்தனை வகைப்படும்லாம் நம்ம படிச்சிருப்போம் இலக்கணம் படிக்கும் போது. அது அப்ப சின்ன வயசுல படிக்கும் போது அர்த்தத்தோட படிச்சிருக்க மாட்டோம், ரொம்ப புரிஞ்சு படிச்சிருக்க மாட்டோம். அதுல எத்தனை வகைகள் இருக்குன்னு பார்த்தா 6 வகைன்னு சொல்றாங்க பெயர் சொல்ல. அதாவது எதோட பேரெல்லாம் நம்ம குறிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இடத்தோட பெயரை சொல்லலாம், பொருளோட பெயரை சொல்லலாம், குணத்துக்கு கூட பெயர் உண்டு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அவயவங்கள், சரீர அவயவாகான்னு ஒரு சில வகுப்புல படிச்சிருக்கோம். அவயவங்கள்னா உறுப்புகள், உடல் உறுப்புகளுக்கு பெயர் உண்டு. இந்த மாதிரி தமிழ்ல பிரிக்கிறா, பெயர் சொல்ல 6 வகையா பிரிக்கிறா. இப்போ ஒரு விஷயத்தோட பெயர் அவ்வளவுதான். நம்ம மனிதர்களுக்கு பெயர் இருக்கு, விலங்குகளுக்கு பெயர் இருக்கு, உயிரற்ற பொருட்களுக்கு பெயர் இருக்கு, இதெல்லாம் பெயர் சொல். இந்த பெயர் சொல்லுக்கு வேறா இருக்கக்கூடிய வார்த்தை
அப்படின்னா அதுல ஒரு பகுதி தான், அதுல ஏதோ ஒண்ணு கம்மியா வரப்போறது. மொத்தமும் அந்த வார்த்தையை எழுதாம அதை குறைச்சு எழுத போறோம். அதுதான் அதுல புரிஞ்சுக்கணும், வேற ஒண்ணும் இல்ல பெருசா. அதுல ஏதோ ஒரு விஷயம் இல்லாம அது வரப்போறது. அப்படி வந்தா அத முழுமையா வாக்கியத்துல வரும்போது அப்படி பயன்படுத்த மாட்டோம். வேற ஏதாவது வார்த்தையோட அது கம்பைன் ஆகும்போது, சேரும் போது அதை நம்ம அப்படி பயன்படுத்துறோம், அந்த பிராதிபதிகத்தை பயன்படுத்துறோம். அதே மாதிரிதான் தாத்துன்றது வினைச்சொல். படத்தினா ஒரு செயலை குறிக்கிறது, படிக்கிறான் அப்படிங்கிறது. அந்த செயலை குறிக்கிற வினைச்சொல்ல ஒரு பகுதி பட் அப்படிங்கிறது மட்டும், அதுதான் அதோட தாத்து, ரூட் வேர்ட் ஆஃப் அ வேர்ப்னு சொல்றோம். ஓரளவுக்கு புரியறதா? நம்மளுக்கு இந்த அளவுக்கு தான் புரியும். இன்னும் நிறைய உதாரணங்கள் பார்க்கும்போது நல்ல பரிச்சயம் ஆகும். ஓகே, தேங்க்யூ. உத்தமம்மா, மியூட் போட்டுருங்கோ தயவுசெய்து. தன்யவாத அடியன். அடுத்தது புல்லிங்க பதானி, இதெல்லாம் நீங்களே பாத்துக்கோங்க. இது நான் ஒன்னு சொல்ல போறது கிடையாது. இந்த ஃபைல போன வகுப்பு அமிச்சேன்னு நினைக்கிறேன், அதனால அதை திரும்ப எடுத்து பாருங்க. இதெல்லாம் ஒரு சில பெயர்கள், பறவைகளோட பெயர்கள்லாம் வரிசையா இங்க கொடுத்துருக்கேன், படிச்சு தெரிஞ்சுக்கலாம். உலூகஹா அப்படின்னா ஆந்தை, கபோதஹா அப்படின்னா பிஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய புறா, காக்கஹ காகம் தமிழ்ல சொல்றதா காக்கஹ, குக்குடஹ குக்குடஹானா சேவல், காலையில சேவல் கூவி எழுந்திருக்கிறதுன்னு சொல்றோமே, அதுதான் அந்த சேவலை தான் நம்ம குக்குடஹ அப்படிங்கிற வார்த்தையை வச்சு சொல்றோம். சட்டகஹ, சட்டகஹான்னா குருவி அப்படின்னு எடுத்துக்கலாம். குருவி சின்னதா இருக்கும் இல்லையா, அந்த பறவை சட்டகஹ. கருடஹ, கருடஹான்னா நம்மளுக்கு தெரியும், கருடன். வல்ச்சர்னு ஆங்கிலத்துல சொல்றான், தமிழ்ல பருந்துன்னு சொல்லுவோம். இப்ப பருந்து வேற, கழுகு வேற, அதுக்கு வேற வார்த்தை இருக்கு சம்ஸ்கிருதத்துல. இது கருடஹன்றது பருந்தை குறிக்கிறது, வல்ச்சர்னு நம்ம ஆங்கிலத்துல சொல்றோம். அப்புறம் இன்னும் புல்லிங்க பதானி இங்க நிறைய இருக்கு, வேற வேற விதமா கொடுத்திருக்கு. மீனஹ, வானரஹ, சர்பஹ, சாலகஹ, ஆரக்ஷகஹ, வைத்தியஹ, தர்ப்பணஹ. தர்ப்பணஹனா கண்ணாடி, மிரர். ஆங்கிலத்தை எழுதியிருக்கேன், ஆங்கிலம் படிக்க தெரியல அப்படிங்கிறவ அவளுக்காக ஒரு தடவை இப்ப சொல்றேன் தமிழ்ல, திரும்பவும் மனசுல பதிய வச்சுக்கோங்க. மீனஹ மீன், வானரஹ குரங்கு, சர்பஹ பாம்பு, சாலகஹ ஓட்டுநர், வண்டியை ஓட்டுறவருக்கு சாலகஹான்னு பேரு, ஓட்டுநர் டிரைவர்னு சொல்றோம் இல்லையா, அதான் சாலகஹ. ஆரக்ஷகஹானா நம்மளை ரட்சிக்க கூடியவா, ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது யாரு, நம்மள காப்பாத்துறது, போலீஸ் அப்படிங்கிற அர்த்தத்துல இங்க வருது ஆரக்ஷகஹ. வைத்தியஹ டாக்டர், மருத்துவர். தர்ப்பணஹ கண்ணாடி, மிரர். இதெல்லாம் அகல முடியக்கூடிய அகாராந்தக புல்லிங்க வார்த்தைகள், அதனால அதை போட்டிருக்கேன். ஆகாராந்த ஸ்திரீலிங்க பதானிக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ். பத்திரிகா, பத்திரிகைன்னு தமிழ்ல சொல்றதுதான். தினசரி பத்திரிகைன்னு நாளிதழ், அந்த காலத்தை நாளிதழ்னு சொல்றோம் இல்லையா, பேப்பர், நியூஸ் பேப்பர். மாலா, மாலை, கழுத்துல அணிஞ்சுக்கக்கூடிய மாலை, பெண்களுக்கு பெயர் கூட இருக்கு மாலான்னு சொல்லி. லதா, கொடி, வெத்தலை கொடி, நம்ம அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, கொடி. ஷாலா, ஸ்கூல், வகுப்பு, பள்ளி, ஷாலா. பேட்டிகா, பெட்டி, தமிழ்ல பெட்டின்னு சொல்லக்கூடியதா, சம்ஸ்கிருதத்துல பேட்டிகா. பெட்டிகான்னு இல்ல, பேட்டிகான்னு இருக்கு, ஏன்னா சம்ஸ்கிருதத்துல இந்த ஏ மட்டும்தான் இருக்குன்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அப்புறம் சட்டகா, சட்டகன்னு ஒரு இடத்துல பார்த்தோம், அது ஆண் குருவி. சட்டகாங்கிறது பெண் குருவி, ஆல முடியறதுனால இது பெண் பால் இல்லையா, அப்ப ஆண் குருவி பெண் குருவி, சட்டகா சட்டகா. பிபீலிகா, பிபீலிகானா எறும்பு, ஆண்ட், பிபீலிகா. மக்ஷிகா, கொசு. மக்ஷிகா கொசு மட்டும் இல்ல, எந்த விதமான பறவை, அதாவது பறவைன்னு சொல்ல முடியாது, பூச்சி, அதை குறிக்கிறதுக்கு மக்ஷிகா சொல்லலாம். தேனின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு கூட மக்ஷிகான்னு பேரு. வீட்டுல ஈக்கள் வருது இல்லையா, அதுக்கும் மக்ஷிகான்னு பேரு. அப்ப பறக்கக்கூடிய சின்ன பூச்சி போன்ற உயிரினங்களை நம்ம மக்ஷிகான்னு சொல்ற அந்த வார்த்தையால சொல்லலாம். மக்ஷிகா சொல்லலாம்.
சொல்லலாம். இது வந்து சம்ஸ்கிருதத்துல இது எதுக்கெல்லாம் அப்படி தனித்தனியா பிரிச்சு சொல்லாம இதெல்லாம் பொதுவான ஒரு வார்த்தையா சொல்லலாம். காக்ரோச்சுக்கும் சொல்லலாம். அஸ்து. அடுத்தது புல்லிங்க பதானி. இங்க நபும்சகலிங்க நம்ம தனியா பார்க்கல, ஒரு சில உதாரணம்னு சொல்லி இதெல்லாம் எடுத்து இங்க கொடுத்துருக்கேன். நபும்சகலிங்கம் ஏன் வரல அப்படின்னு கேட்க வேண்டாம், நம்ம எங்க பாக்குறோமோ அங்க அதை பரிச்சயம் பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த புல்லிங்க பதானி, புல்லிங்கத்துல இருக்கக்கூடிய பதங்களை தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஏஷா சஹன்னு இருக்கு. இந்த ஆங்கிலத்துல கொடுத்துருக்கதை இப்ப நம்ம ரொம்ப கவனம் செலுத்த வேண்டாம், என்ன வார்த்தை ப்ரோனவுன்னா என்ன அப்படின்னு இப்போதைக்கு அப்படி ஒன்னும் கவனம் செலுத்த வேண்டாம். தமிழ்ல இப்ப அர்த்தம் சொன்னேன்னா அப்படி உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். ஏஷா அப்படின்னா இவன், இதை நம்ம எழுதிக்கலாம், இவன். சஹனா அவன். இது எந்த பர்சன், எந்த புருஷால வரும் இதெல்லாம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம். பிரதம புருஷா, மத்தியம புருஷா, உத்தம புருஷா, இந்த ஆர்டர்ல நம்ம பார்த்தோம். தேர்ட் பர்சன், செகண்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன். அவன் இவன்கிறதெல்லாம் வந்து எந்த பர்சன், எந்த புருஷால வரும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா பிரதம புருஷா, தேர்ட் பர்சன் சொல்லலாம். ஏஷஹானா இவன், சஹனா அவன். இந்த சஹாக்கு முன்னாடி ஒரு ஏவை போட்டுட்டு சா வந்து ஷாவா மாறிடுது, அதான் ஏஷஹா. ஏஷஹானா இவன், சஹனா அவன். இப்ப ஏ போட்டுட்டு சஹன் எழுதினா ஏ சஹன் வரும். அந்த ஏ சஹான்ற வார்த்தை அவ்வளவு கேட்கறதுக்கு நன்னாலங்கிறதுனால இலக்கணத்தின்படி, வியாக்கரணத்தின்படி சா வந்து ஷாவா மாறி இந்த வார்த்தை நம்மளுக்கு கிடைக்கிறது, ஏஷஹான்ற வார்த்தை கிடைக்கிறது. இவன், சஹன அவன். இதுக்கு ஒத்த வார்த்தைகள் ஸ்திரீலிங்கத்துல ஏஷா சா. ஏஷானா இவள், சானா அவள். ஏஷா இவள், சா அவள். ஏஷா இவன், சஹ அவன். ஏஷா இவள், சா அவள். இவள் அப்படிங்கிறதுக்கும் அவள் அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அருகில இருந்தா, பக்கத்துல இருந்தா இவள்னு சொல்ல போறோம். ஒருத்திய கை காமிச்சு, ஒரு பெண்ணை கை காமிச்சு இவள் அப்படின்னு சொல்றோம். தூரமா இருக்கானா அவள்னு சொல்ல போறோம். அதுதான் அந்த இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அந்த வித்தியாசம். அடுத்தது இதோட நபும்சகலிங்க பதம் எப்படி இருக்கும்? ஏதத் தத். என்ன அர்த்தம் இருக்க முடியும்? இது அது. இது அது. ஆங்கிலத்துல பார்த்தா தத்துங்கிறத ஈஸியா தட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடியேன் சொல்லுங்கம்மா. அடியேன் சொல்லுங்க. ஆமா, இல்ல இது எப்படின்னா, நம்ம வந்து அதுதான் இந்த இடத்துல எக்ஸாம்பிள் முதலே சொன்னேன்னு நினைக்கிறேன். என்னன்னா வந்து இந்த ஆணும் அல்லாமல் பெண்ணும் அல்லாமல் இருப்பவர்களை நம்ம நபும்சகர்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த வார்த்தை அவளுக்கு தான் பிரயோகப்படுறது. ஏன் பும்சகனாலே புருஷக அப்படிங்கிற வார்த்தை, புருஷகான்ற வார்த்தைக்குள்ள ஸ்திரீ அடங்கிடுறது. சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் அது அந்த மாதிரி. ஏன் அப்படி புருஷகான்ற வார்த்தைக்குள்ள ஸ்திரீ அடங்குறதுன்னா, இப்போ ஒரு குரூப்ல வந்து ஒரு 10 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பேர்ல ஒரு 7 ஆண்கள்
3 பெண்கள் இருந்தா மொத்தமா அந்த குரூப்பை குறிக்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்துல நம்ம எந்த பால் உபயோகப்படுத்துவோம், எந்த லிங்கம் உபயோகப்படுத்துவோம்னா அந்த மொத்தத்தை ப்ளூரல்னு நம்ம ஆங்கிலத்துல சொல்றோம்ல, அந்த ப்ளூரலை சொல்லும் போது நம்ம ஆண்பாலை வச்சுதான் பிரயோகம் பண்றோம். அப்ப ஆண்பால்ங்கிறது எப்படி இருக்குன்னா அது பெண் பாலையும் உள்ளே அடக்கியது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாத்பரியம். இது நமக்கும் நிறைய இடத்துல இந்த எக்ஸாம்பிள்களை பாக்குறோம். ஆணும் பெண்ணும் சரி பாதியா எடுத்துக்கிறது சிவன் காமிக்கிறார். அதே மாதிரி நம்ம பெருமாள் திரு மார்புல தாயார வச்சுட்டு இருக்கா. இதுதான் உண்மையிலேயே சம்ஸ்கிருதத்தையும் தாத்பரியம் அப்படிதான் இருக்கு. என்ன அப்படின்னா புருஷ புல்லிங்கா எடுத்துக்கும் போது அது ந புல்லிங்கன்னு சொல்லிட்டா அது ஆக்சுவலா எங்க வருது அப்படின்னா நபும்சகலிங்கத்துக்கு தான் வருது, ஸ்திரீய குறிக்கிறது இல்ல. இதுக்கு எக்ஸாம்பிள் எங்க பார்க்கலாம் அப்படின்னா அமர கோஷகா அப்படின்னு சொல்லி சம்ஸ்கிருதத்துக்கான டிக்ஷனரின்னு சொல்லுவா. இது அமர கோஷகான்னு பேர். நீங்க கூகுள்ல போய் சும்மா யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவா பாருங்க, அமர கோஷகானா என்னன்னு பாருங்க. அதுல ஒரு வார்த்தைக்கு இப்ப ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் வேணும்னா நம்ம அந்த அமரகோஷகன்ற அந்த புஸ்தகத்தை போய் எடுத்து பார்ப்போம். அது என்னவா நினைக்கப்படுறது அந்த புஸ்தகம் அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் புக் மாதிரி, சம்ஸ்கிருதத்துக்கு ஒரு ரெஃபரன்ஸ் புக் மாதிரி. இந்த வார்த்தைகள்லாம் இப்ப வார்த்தைகள் எந்தெந்த வார்த்தைகள் எந்தெந்த லிங்கம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அந்த புஸ்தகத்துல கொடுத்துருப்பா. இதெல்லாம் இந்த லிங்கத்துல வரும், சில வார்த்தைகள் 2 லிங்கத்திலயும் வரும் அப்படிங்கறதுக்கெல்லாம் அவ டெபினிஷன் கொடுத்துருப்பா. இப்ப அந்த மாதிரி சொல்லும் போது நபும்சகங்கிறது பும் ஸ்திரீ அல்லாததுதான் நபும்சகம். அதனால அதுலயே அந்த ஸ்திரீங்கிறதையும் சேர்த்து வேண்டான்னு எடுத்துடுறா. அது ரெண்டுமே இல்லாததான் நபும்சகம்னு வருது. அதான் விஷயம். புரியுதா? அதுதான் அதுக்கு சமாதானம் அப்படிதான் இருக்கு. நம்ம ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு கேட்க முடியாது. சமாதானம்னா ஒரு பதில்னு சொல்லலாம். சம்ஸ்கிருதத்துல சமாதானம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா நம்ம இப்ப தினத்துல பேசும்போது சமாதானப்படுத்துறதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. சமாதானம் சொல்றதுன்னா தர்க்கம் பண்ணுவா. அந்த காலத்துல எல்லாம் பெரியவாலாம் தர்க்கம் பண்ணுவான்னு சொல்லுவா, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பகவானை பத்தி பேசும்போதுதான் தர்க்கம். தர்க்கம்னா எப்படிப்பட்டவர், பரபிரம்மம் எப்படிப்பட்டவர், இந்த மாதிரிலாம் இப்ப கூட காலக்ஷேபங்கள்ல கேட்கிற பழக்கம் இருக்கிறவாளுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி பேசுறதுக்கு பேரு தர்க்கம் பண்றதுன்னு பேரு. இந்த தர்க்கம் பண்ணும்போது ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்பா, அதுக்கு ஒருத்தர் பதில் சொன்னானா அதுக்கு பேரு சமாதானம்னு பேரு. அவ கேட்ட கேள்விக்கு அவ சமாதானம் சொல்றது. அப்ப இந்த மாதிரிதான் இந்த வார்த்தைக்கு சமாதானம் இருக்கு. அதனால நம்ம அதை அப்படி புரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். சாஸ்திரங்களை தான் நம்ம பிரமாணமா எடுத்துக்க முடியும். வியாக்கரண சாஸ்திரம்னு தனியா இருக்கு. அந்த வியாக்கரண சாஸ்திரங்கள்ல இந்த மாதிரிதான் சமாதானம் சொல்லப்படுது. புரியுறதா? இது அடி ஏதத் இது, தத் அது. இந்த தத்துக்கு இங்கிலீஷ்ல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சம்ஸ்கிருதத்துல இருந்து போனதுதான் இங்கிலீஷ் திருப்பியும் இங்க தெரியறது. எல்லா மொழிகளும் இங்க இந்த முதல்ல ஆதியா இருக்கக்கூடிய இந்த சம்ஸ்கிருத மொழியில இருந்துதான் மற்றதெல்லாம் போயிருக்குன்றதுக்கு இது கூட ஒரு உதாரணம். தத் அப்படிங்கிறது எவ்வளவு அழகா தட் அப்படிங்கறதோட ரைமிங்கா இருக்கு பாருங்க இல்லையா, ஒரே மாதிரி ஒலி இருக்கு இல்லையா, அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் தத்து தான் தட்டு. அஸ்து. இங்க இந்த நபும்சகலிங்க வார்த்தைக்கு எக்ஸாம்பிள் மித்ரம், ஃப்ரெண்ட். இது ஏன் இந்த இடத்துல போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த மித்ரம்ங்கிற வார்த்தை இம்முல முடியறது. அது ஃப்ரெண்டுங்கிறவா மற்ற மொழி பொறுத்த வரைக்கும் புல்லிங்கத்துல இருக்கலாம், ஸ்ரீலிங்கத்துல இருக்கலாம். ஆனா சம்ஸ்கிருதத்துல இந்த வார்த்தை இம்முல முடியறதுனால இது நபும்சகலிங்கத்துக்கு கீழே வருது. இப்ப வார்த்தையோட முடியற எழுத்துதான் ரொம்ப முக்கியங்கிறத திரும்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்கலாம். இப்ப ஒரு சில சின்ன வாக்கியங்கள் இந்த ஏஷகா சகாலாம் பயன்படுத்தி பார்க்கலாம். இங்க ஆங்கிலத்துல இதுக்கு அர்த்தம் கொடுத்திருக்கேன். அடின்னு தமிழ்ல இப்ப ஒரு தடவை சொல்றேன், வாயில தெரிஞ்சு எழுதிக்கணும்னு நினைக்கிறவா அடின்னு சொல்றதை கேட்டு எழுதிக்கலாம். இப்ப இந்த வாக்கியத்தை பார்க்கலாம். சஹ மம பிதாமஹ, சஹ மம பிதாமஹ. சஹ அவன்றது மட்டும் இல்லாம அவருங்கிறதையும் சேர்த்து நம்ம அப்படிதான் இங்க எடுத்துக்கணும். அவர், மமனா என்னுடைய, நம்ம சஹன சொன்னா அவன் அப்படிங்கறதுனால இது மரியாதை இல்லாத வார்த்தை அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவருக்கும் அதேதான். எது மூன்றாவது மனிதர் அவரை கை காமிச்சு சொல்றோம். அவர் சின்னவாளா இருக்கலாம், இல்லைன்னா பெரியவாளா இருக்கலாம். பிதாமகனா அப்பாவுடைய அப்பா.
அந்த தாத்தாவை பிதாமகன்னு சொல்றோம். அவர் என்னுடைய தாத்தா, சஹனா அவர், மமனா என்னுடைய, பிதாமகனா தாத்தா. ஆங்கிலத்துல சொல்லும் போது he is my grandfather, father's father. அவர் தான் பிதாமகா. ஏன்னா அந்த வார்த்தையிலே பிதா வருது இல்லையா, அது அப்பாவோட அந்த சொந்தம், அப்பா வழி சொந்தம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தாத்தாவை பிதாமகான்னு சொல்றோம். கொஞ்சம் ஓரளவுக்கு வேகமா இதோட அர்த்தத்தை எழுதிக்கலாம், நம்ம அப்பதான் அடுத்தது போக முடியும். ஏஷஹ மம மாதாமகா, இது வாக்கியம். இவர், ஏஷஹனா இவர், இவர் என்னுடைய அம்மாவோட அப்பா, அவரை தான் நம்ம மாதாமகான்னு சொல்றோம். மாதாங்கிற வார்த்தை வர்றதுனால இங்க இது அம்மாவையும் சேர்த்து குறிக்கிறது. அம்மாவுடைய அப்பா, அந்த தாத்தாவை மாதாமகா அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த பாட்டிக்கு என்ன பேர் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அடுத்து தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கும். பிதா மஹி, ஈல முடியற ஸ்திரீலிங்க வார்த்தை. மஹாக்கு பதிலா மஹின்னு முடிக்கிறோம். பிதா மஹீனா அப்பாவுடைய அம்மா. இதை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணிருப்போம், யாராவது தர்ப்பணம் பண்றவாட்ட கேட்டா தெரியும். பண்ணும்போது பாட்டி தாத்தாக்களுக்கு எல்லாம் தர்ப்பணம் கொடுப்பா இல்லையா, பித்திருக்களா யார் யார் இருக்காளோ அவளுக்கு கொடுக்கும்போது மம மாதாமஹி, மம பிதாமஹி, மம மாதாமகா, மம பிதாமகா அப்படின்லாம் சொல்லி சங்கல்பம் எடுத்துக்கும் போது சொல்றாரு. சொல்லுங்க. அந்த வேர்டு இந்த கண்ணாடிக்கும் இந்த தர்ப்பணமும் அது எப்படி எழுதணும்? நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. இது முதல் தர்ப்பணஹ, தர்ப்பணம் ரெண்டுமே சொல்லலாம். நபும்சகலிங்கத்திலயும் வரும், புல்லிங்கத்திலயும் வரும். தர்ப்பணம், தர்ப்பயத்தினா என்ன அர்த்தம்னா சந்தோஷப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அதாவது நம்முடைய பித்ருக்களை சந்தோஷப்படுத்துறோம். தர்ப்பயத்தின்ற வார்த்தையிலிருந்து தர்ப்பணஹா வந்திருக்கு. தர்ப்பணம், தர்ப்பணஹா. இது முதல் தர்ப்பணம்னு சொல்றோம். அது தர்ப்பணஹா, தாவ கொஞ்சம் அழகா மேலோட்டமா சொல்லி பழகணும். தர்ப்பணஹா. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பராசர பட்டர்ன்ற ஆச்சாரியர் எழுதின ஒரு முக்கியமான வியாக்கியான ஸ்லோகத்துக்கு பேரு பகவத் குண தர்ப்பணஹான்னு பேரு. அதாவது பகவத் குணத்தை காட்டக்கூடிய கண்ணாடின்னு அர்த்தம். அந்த இடத்துல அந்த வார்த்தை பகவத் குண தர்ப்பணஹ, த மூணாவது த அழுத்தமா சொல்லக்கூடாது, மேலோட்டமா சொல்லணும். தர்ப்பணஹ. இங்க இது தர்ப்பணம் இல்லைன்னா தர்ப்பணஹ, ரெண்டு வார்த்தையும் உண்டு. தர்ப்பணஹான்னு சொல்லலாம், தர்ப்பணம்னு சொல்லலாம். இது சந்தோஷப்படுத்துறது, பிரீத்திப்படுத்துறது. யார பிரீத்திப்படுத்துறது? பித்ரு தர்ப்பணம், பித்ரு காரியம், பித்ருக்களை தர்ப்பணம் பண்றதுன்னா சந்தோஷப்படுத்துறது. அவளுக்கு அந்த எள்ளை கொடுத்து நம்ம சந்தோஷப்படுத்துறோம், அவளுக்கான உணவை கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்துறோம். அதுதான் தர்ப்பணம். புரிஞ்சிடுச்சு இல்லையா? இது இப்போ அடியன் சொல்லுங்க. ஆமா ஆமா, ஏன்னா அகல முடியறது புல்லிங்க சப்தம். எந்த வழி தாத்தா? அம்மா வழியா அப்பா வழியா? பிதான்னு வர்றதுனால அப்பா வழி தாத்தா, மாதான்னு வர்றதுனால அம்மா வழி தாத்தா. ஆனா ரெண்டுமே புல்லிங்கஹா தான். அகல முடியறது, அகல முடியறதுனால அகல முடியறதுனால புல்லிங்கஹா. அடியே புரியறதா அது? அதனால அது சில இடங்கள்ல எல்லாம் புல்லிங்கத்துல முடிஞ்சிட்டு ஆண்பாலதான் குறிக்கும். எந்த இடத்துலயுமே ஒத்து போகாது அப்படிங்கறது இல்ல. தமிழோட அகல முடியற வார்த்தைகள் புல்லிங்கத்தோட ஒத்து போகும், ஆண்பாலோட ஒத்து போகும். இந்த இடத்துல இது ஆண்பாலதான் குறிக்கிறது. பிதாமகா, மாதாமகா ரெண்டு பேருமே தாத்தா, அப்பாவோட அப்பா அம்மாவோட அப்பான்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் வித்தியாசம். புரிஞ்சுதா? அப்ப அப்பாவோட அம்மா அம்மாவோட அம்மாங்கறத என்ன சொல்லணும்னா கடைசி எழுத்த ஹீன்னு மாத்திரம் இழுத்து அதை எழுதி காமிச்சிடுறேன். அப்படின்னு இப்போ பிதாமஹி, ஹீ இழுக்கணும். எப்பவுமே ஸ்ரீலிங்க வார்த்தைக்கு இந்த பக்கம் ரொம்ப வராது, பெரும்பாலும் வரக்கூடியது அந்த பக்கம் தான். மஹி, பிதாமஹினா அப்பாவுடைய அம்மா. அதே மாதிரி இங்க எழுதிக்கலாம் மாதாமஹி. ஓகேவா?
அடியன் இது புரிஞ்சுட்டா எல்லாருக்கும்? அடுத்தது போயிடலாம்னு நினைக்கிறேன். சஹா ஒரு இடத்துல பிரயோகம் பண்ணியிருக்கேன், இன்னொரு இடத்துல ஏஷஹா. இது மாத்தி மாத்தி பிரயோகம் பண்ணலாம். நம்ம ஏஷஹா சஹா எங்க வேணா பிரயோகம் பண்ணலாம். அவர் என்னுடைய தாத்தா, இவர் என்னுடைய தாத்தா, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்புறம் காலத்தை குறிக்கக்கூடியது வர்த்தமான காலக அப்படின்னா இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம். வர்த்தமான அப்படின்னா நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய, நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, இப்போ நடக்கிறது இல்லையா, அதனால இது நிகழ்காலம். காலக அப்படின்னா காலம் தான், வேற ஒண்ணும் இல்லை. வர்த்தமான காலக அப்படின்னா நிகழ்காலம். முடிஞ்சு போனதுக்கு பூத காலக, இறந்த காலம்னு சொல்றோம் இது தமிழ்ல. இறந்த காலம். பூத பூத உடல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பூத காலக இருந்தது, இப்ப இல்ல, அது இருந்தது, நடந்தது, அது இறந்த காலம். பூத காலக. நடக்க போவது பவிஷ்யத் காலக. பவிஷ்யத்னா இனிமேல் நடக்க போறது, ஃபியூச்சர், வருங்காலம். ராமானுஜர் சொல்லுவோம். ஆமா ஆமா கரெக்ட். ஏன்னா ஆழ்வார் முன்னாடியே சொல்றாரு இல்லையா, அத ஆழ்வார் ராமானுஜர் அவதாரத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு ஆச்சாரியன் வரப்போகிறார் அப்படின்னு சொன்னதுனாலயே அவருக்கு பேரு பவிஷ்யத் ஆச்சாரியன் சந்நிதின்னு இன்னைக்கும் நம்ம ஆழ்வார் திருநகரி போனா சேவிக்கலாம். ராமானுஜர் சந்நிதி பவிஷ்யதாச்சாரியன் சந்நிதின்னு சொல்லி பவிஷ்யதாச்சாரியனா எழுந்தருளி இருக்கார் ராமானுஜர். அதுதான் இதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா, இது சொல்லாம இருக்க முடியாது. இந்த இடத்துல இது வரும்போது கண்டிப்பா நம்ம ஆழ்வாரையும் ஆச்சாரியனையும் நினைச்சு பார்க்கணும். கலியும் கெடும் கண்டு கொண்மின் அப்படின்னு நம்மாழ்வார் அவரோட திருப்பதிகத்துல சொன்னது ராமானுஜரை மனசுல நினைச்சுதான் சொல்லியிருக்காரு ஆழ்வார் அப்படின்னு வியாக்கியானம் பண்றா நம்ம பெரியவாள் பூர்வாச்சாரியர்கள். கலியும் கெடும் கண்டு கொண்மின்னு யார பார்த்து சொன்னா? கலி யாரு அவதாரத்தினால கெட போறது? கலிகாலத்தோட அந்த கொடுமையெல்லாம் யார் அவதாரத்தினால குறைய போறது? எம்பெருமானார் அவதாரத்தினாலதான் அப்படின்னு சொல்ற. அப்ப அந்த இடத்துல பவிஷ்யத்னு வருது. ஆமா, பவிஷ்யத் ஆச்சாரியன். பவிஷ்யத்னா வரும் காலம். பவிஷ்யத் காலகா, வரப்போகிற அப்படிங்கறத பவிஷ்யத், நடக்க போகிற. நடந்த அப்படின்னா பூத. பவதின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதுதான் வினைச்சொல். அது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியது. இப்ப தாத்துன்னு பார்த்தோம் இல்லையா நம்ம, பூங்கிறது அந்த தாத்துவோட பேரு, பூ தாத்து. பூனா பவதி, இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். பவதி இருக்கிறது, இருக்கிறது. அஸ்தி பவதிங்கிற வார்த்தையெல்லாம் இந்த கிரியாபதம், வேர்ப் பவதி, அதோட தாத்து பூதாத்து. அந்த பவதியில தான் பூத, அதுல இருந்துதான் அதோட வேற வேற பிரயோகங்கள், வேற வேற யூசஸ்ல வேற வேற மாதிரி அந்த வார்த்தைகளை மாத்திரம். பூதன்னு வந்தா நடந்த, நிகழ்ந்த, இருந்த, முன்னாடி இருந்த. பவிஷ்யத்னா இருக்க போகிற, வரப்போகிற அப்படிங்கறதுதான் பவிஷ்யத். பவதின்றது எதுக்கு எழுதி இருக்கேன்மா இங்க தாத்து பக்கத்துல? அதுதான் இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தம். தாத்துவை வச்சு நம்ம அர்த்தத்தை கொண்டு வர முடியாது, அத பிரயோகம் பண்ணணும் இல்லையா. சஹ ராமஹா பவதினா அவன் ராமனாக இருக்கிறான், ஹி இஸ் ராமா. பவதிங்கிறது வார்த்தை, வாக்கியத்துல பிரயோகம் பண்ணக்கூடிய வேர்ப், ஆக்ஷன் வேர்ட், வினைச்சொல், கிரியாபதம். பவதிங்கிறது ஒரு கிரியாபதம். இப்ப படத்தின்னு ஒரு எக்ஸாம்பிள் அங்க சொன்னேன் இல்லையா, அதே போல இது பவதி. கிரியாபதங்கள் ஆயிரக்கணக்குல இருக்கு, அதெல்லாம் ஒன்னொன்னா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தமிழ்லயும் அப்படிதானே, வருகிறான், செல்கிறான், நடக்கிறான், தூங்குகிறான், இதெல்லாம் ஒரு ஒரு வேலை இல்லையா. அந்த மாதிரி இங்க பவதிங்கிறது இருக்கிறான், இருக்கிறது, இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறதுங்கிற அர்த்தம். 3 லிங்கத்திலயுமே வரும். இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறது. 3 லிங்கத்துக்கும் ஒண்ணுதான், காமன் தான், வேற வேற கிடையாது. நவுன் தான் 3 லிங்கத்திலயும் வேற வேற மாதிரி மாறும். நவுன் வேற வேற லிங்கத்தை பொறுத்து மாறும். ஆனா சம்ஸ்கிருதத்துல வேர்ப், வினைச்சொல் லிங்கம் எல்லாத்துக்கும் காமனா தான் வரும், வேற வேற லிங்கத்துக்கெல்லாம் அதே பவதி தான். இருக்கிறான்னு அதே அர்த்தம் தான், இருக்கிறாள்னு சொன்னாலும் பவதி தான், இருக்கிறதுன்னு சொன்னாலும் பவதி தான். அடி என்னது புரிஞ்சுக்கலாமா?
அந்த திரும்ப கேளுங்க. நீங்க வர்றதாமா புரியல, கட்டாய் கேக்குறது வார்த்தை. திரும்ப சொல்லுங்க, திரும்ப கேளுங்க. அடியேன்மா இப்ப பவதி பிக்ஷாம் தேகின்னு வர்றது இல்லையா? அப்ப அந்த பவதிக்கு எப்படி சொல்றது? ஆமா, அந்த பவதி இந்த பவதி தான். ஆக்சுவலா பவதினா இந்த உடல் இருக்கிறது, இதுக்காக உணவு உண்றேன், அதாவது சாப்பிடுறேன், உண்ணுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராமணன் சொல்லி அந்த போஜனத்தை உஞ்சவிருத்தின் போது கேக்குறான். அதுக்காக அந்த பவதின்னு ஒரு வார்த்தை வருதுன்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கிறோம். மேம் ஒரு டவுட், இப்போ ஒரு வேர்ப்ல எப்படி ரூட் கண்டுபிடிக்கணும்? நம்ம கண்டுபிடிக்க வேண்டாம், அதவா ஏற்கனவே கொடுத்துருப்பா, அது நம்ம மனப்பாடம் தான் பண்ணிக்கணும். இப்ப 2 டேபிள் 3 டேபிள் எப்படி நம்ம மேக்ஸ் படிக்கிறோம் இல்லையா, அதே போலதான். இப்ப 3 3s are 9க்கு நம்ம ரீசன் சொல்ல முடியுமானா 3 தடவை பண்றோம், அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா. அது போல பட்டத்திக்கு அதுல ஒரு பகுதியை எடுத்து தெரிஞ்சுக்கிறோம், அன்னில இருந்து நம்மளுக்கு அது பட் தாத்துன்னு தெரியறது, அவ்வளவுதான். இது மனப்பாடம் பண்ணி தான் தெரிஞ்சுக்க கூடியது. கண்டுபிடிக்கலாமான்னு கேட்டா கெஸ் பண்ணலாம், ஆனா எல்லா நேரத்திலயும் நம்ம கெஸ் பண்றது கரெக்டா இருக்குமான்னு சொல்ல முடியாது. சில இடங்கள்ல கரெக்டா இருக்கலாம், சில இடங்கள்ல கொஞ்சம் மாறி வரலாம். அது ஏன் அப்படி வருதுன்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா இது முதல்ல இருக்கு, ஆல்ரெடி வார்த்தைகள் இருக்கு, அதை நம்ம படிக்கிறோம். இப்ப நம்ம நினைச்சா மாதிரி இது ஏன் இல்லையேன்னு நம்ம கேட்க முடியாது. அதனாலதான் தாத்துக்கள் கெஸ் பண்ண முடியுமானா ஓரளவுக்கு பண்ணலாம். இப்ப பவதினா ஏன் பூ வந்ததுன்னு கேட்டா அதுக்கு நீங்க சந்திலாம் தெரிஞ்சுக்கணும். சந்தி தெரிஞ்சுக்கும் போது ஊக்கும் இவ்வுங்கிற வாங்கிற எழுத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும். அதனாலதான் பூ பவதி ஆச்சு. பவதியில வா வருது இல்லையா, அந்த வா எங்கேருந்து வந்ததுன்னா பூல இருக்கக்கூடிய ஊல இருந்து வந்தது. ஊ தான் வாவா மாறும். இதெல்லாம் கிராமர் தான், வியாக்கரணம். இது ரொம்ப டீப்பா இப்ப நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா பிராக்டிஸ்னால பவதிக்கு பூதாத்துன்னு அடிக்கடி சொல்லி சொல்லி பழகி தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். ஓகேவா? அஸ்துமா, உத்தமம். சரி, நம்ம இது வரைக்கும் இன்னைக்கு இருக்கட்டும், இதுக்கு மேல பாக்கல. ஏற்கனவே 5-10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்து இனிமேல் வேலைக்கு போறவா எல்லாருக்கும் தொந்தரவா இருக்க கூடாது. இதுல இன்னும் ஒரு 2-3 பக்கங்கள் இருக்கு. அடுத்த வாரம் இதை பார்த்துட்டு அடுத்த விஷயத்துக்கு போலாம். இதுல ஒரு 2-3 பக்கம் தான் இன்னைக்கு பார்த்திருக்கோம் எக்ஸ்ட்ராவா. இருந்தாலும் கொஞ்சம் நல்ல தெளிவா பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக பொறுமையா பார்த்தது. மிச்சம் இருக்கிற பக்கங்களை அடுத்த வகுப்புல நம்ம முடிச்சுடலாம். அடியே நம்ம பூர்ண மந்திரா சொல்லலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தன்யவாதः. ராம் ராம். சர்வேபியः சுபதினம். இந்த நாள் எல்லாருக்கும் நல்ல நாள் அமையட்டும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. அடியேன் ராமானுஜதாசி.